அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற மொழிக்காரங்க பார்க்குறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த வசிய முறை ஒரு கிராம்பு, ஒரு குண்டூசியை வச்சுக்கிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான, அதே சமயத்தில் ரொம்ப எளிமையான எப்படிப்பட்ட நபரையும் அட்ராக்ட் பண்ணி உங்ககிட்ட சரண்டராக வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, பாஸ் பண்ணி பார்க்காதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு கிராம்பு இருக்குது, ஒரு ஊசி இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வசிய முறை பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குண்டு ஊசியை எப்படி பயன்படுத்தணும், கிராம்பு எப்படி பயன்படுத்தணும் நான் சொல்லிடுறேன். இதற்கு உரிய நாள் என்ன அது முதல்ல சொல்லிடுறேன். வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். இதற்கு உரிய நேரம் பகல் வேலையில் பண்ணுங்கள். 6 மணிக்கு முன்னாடி பண்ணுங்கள். மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் பண்ண வேண்டாம், பலன் தராது. 6 மணிக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பண்ணிவிடுங்க. எங்கே வேணாலும் உட்காந்து பண்ணலாம். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணுங்கள். நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம். ஒரு குண்டூசி, ஒரு கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க. குண்டூசி நான் எடுத்து வச்சுக்கிற மாதிரி ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் பாதி சின்னதாக இருந்தால் கூட போதும். ஆணியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அது முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போது குண்டூசி, கிராம்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கு உரிய முறை என்ன? முதல்ல இறைவணக்க மந்திரமான சல் அல்லாஹு தாலா அலை வசல்லாம்ங்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லணும். சொல்லி முடிச்சப்புறம் நீங்கள் வலது கையில் குண்டூசியை பிடிச்சிக்கோங்க, இடது கையில் கிராம்பு பிடிச்சிக்கோங்க. குண்டூசியில் உங்கள் பேரை 7 வாட்டி சொல்லி ஊதி விடுங்க. கிராம்பில் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை 7 வாட்டி சொல்லி ஊதி விடுங்க. ஊதி விட்டப்புறம் ஒன்றா வச்சுக்கோங்க. விரும்பும் நபர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இது ஆண் பெண் வசியத்திற்கு உரியது. கணவன் மனைவி ஒற்றுமைக்கும், பிரிந்திருந்தால் சேர்ந்து வாழறதுக்கும், காதலர்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வருதுனாக்கா அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட பண்ணலாம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் யா லத்தீஃபு. எவ்வளோ வாட்டி சொல்லணும்? 7 வாட்டி சொல்லணும். நீங்கள் அதுக்கு மேலே கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ யா லத்தீஃபுங்கிற மந்திரத்தை ஆங்கிலத்தில் எழுதி காமிக்கிறேன். யா லத்தீஃபு, LATEEFU, YALATEEFU, யா லத்தீஃபு 7 முறை. அதுக்கு மேலே கூட நீங்கள் சொல்லலாம். சொல்லி முடிச்சப்புறம் மறுபடியும் சல் அல்லாஹு தாலா அலை வசல்லம்ங்கிற மந்திரத்தை, இறைவனுக்கு மந்திரத்தை 3 வாட்டி சொல்லிவிட்டு ஊசி மற்றும் கிராம்பு மேலே ஊதி விட்டு ஊசியை கிராம்போட பூ இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் சொருகணும். இப்படி சொருகிடுங்க. சொருகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, இம்மீடியட்டாக புதைச்சிடணும். நீங்கள் இது முடிஞ்ச அளவுக்கு வெளியே போய் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு பார்க்கோ அல்லது பீச்சுக்கோ போய் பண்ணலாம். அதாவது வெட்ட வெளியே எங்கேயாவது இருந்ததுனாக்கா பண்ணலாம். வெறும் தரையில் உட்காந்து பண்ணாதீங்க. ஏதாவது பேப்பரோ பாயோ போட்டு உட்காந்து பண்ணுங்கள். அரை நிமிட வேலை தான், 30 செகண்டு தான் நம்ம இதெல்லாம், அதுக்கு மேலே ஆகாது. பண்ணி முடிச்சப்புறம் குழி தோண்டி புதைக்கணுன்னாக்கா நீங்கள் பெரிய குழியெல்லாம் தோண்ட வேண்டாம். கையால் மண்ணை விளக்குங்க. ஒரு 2 இன்ச்சு ஆழத்துக்கு மண்ணை விளக்குங்க. விளக்கிட்டு அதுக்குள்ளார இதை வச்சு மூடிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வழியாக போகலாம், வரலாம். எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது. பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நீங்கள் மந்திரத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நான் எப்படி வேணால் சொன்னேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். அருமையான, அற்புதமான, எளிமையான, செலவே இல்லாமல் எந்தவித ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாத ஒரு அற்புதமான வசிய முறை. ஒரு முறை பண்ணாலும் போதும், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் விரும்பும் நபர் எங்கே இருந்தாலும் சரி, அவங்க எந்த மனநிலையில், எப்படிப்பட்ட கோபத்தில் இருந்தாலும் சரி, அடங்கி ஒடுங்கி உங்கள்கிட்ட வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் 100% உண்டு.
மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். அதுவரை சேனல்லே இருங்க. நன்றி, வணக்கம்.